Third sum, show the effect of the following transactions on the accounting equation. So first one வந்து started business with cash rupees 50,000 and then வந்து பாத்தீங்கன்னா வந்து salaries paid rupees 2,000, wages outstanding 200, அப்புறம் interest due but not paid 100 and then வந்து rent paid in advance 150. இதை வந்து எப்படி accounting equationல இதோட effect காமிக்க போறோம்னு பார்க்கலாம். So நம்ம வந்துட்டு ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் வந்து அசட்ஸ் அண்ட் தென் லைபிலிட்டிஸ் பிளஸ் கேபிட்டல்னு நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணிக்கணும். நம்மளோட அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் வந்து அசட்ஸ் ஈக்குவல் டு லைபிலிட்டிஸ் பிளஸ் கேபிட்டல் தான் வந்து அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் ஃபார்முலா. ஸோ முதல்ல நம்ம மொத்தமாக எல்லாத்தையும் கிளப் பண்ணிட போகிறோம் அப்படின்னா என்னென்ன ஐட்டம்ஸ் நம்ம வந்துட்டு இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்றத வந்து ஃபர்ஸ்டே வந்து எழுதிக்கணும் மேலே ஹெட்டிங்கில். ஸோ இது வந்து யூஸ்வலாக பர்டிகுலர்ஸ்க்காக மெயின்டைன் பண்ணுவோம். என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸோ அதெல்லாம் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிடுவோம். ஸோ பேஸ்ட் அப்பான் நம்மளோட வந்துட்டு கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன ஐட்டம்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கேஷ் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ்னால கேஷில் காட்டுற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் கேபிட்டலில் காட்டுற மாதிரி இருக்கும் 50,000 50,000. ஸோ இந்த ப்ராப்ளம்லையும் அதே மாதிரி கேஷ்ல 50,000 கேபிட்டல்ல 50,000 காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து சேலரிஸ் பெய்டு அப்படின்னு இருக்கும்போது 2,000 ருபீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சேலரிஸ் பெய்ட் 2,000 நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து சேலரிஸ் பெய்டுன்னு இங்கே ஆக்சுவலாக வந்துட்டு கேஷ்லேருந்து நம்ம எடுத்து பே பண்ணுறதுனால இதை வந்து கேஷ்லேருந்து நம்ம 2,000 ருபீஸை டிடக்ட் பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். அதே மாதிரி கேபிட்டல்ல இருந்து அது கரண்ட் இயரோட எக்ஸ்பென்ஸ்னால நம்ம பே பண்றதுனால கேபிட்டல்ல இருந்தும் குறைக்கணும். எப்பயுமே ரெண்ட் பெய்டு சேலரிஸ் பெய்டுன்னு எது இருந்தாலும் வந்து கேஷ்ல இருந்தும் அமௌண்ட் குறையும், கேபிட்டல்ல இருந்தும் அமௌண்ட் குறையும். ஓகேவா? ஹலோ ஓகே ஆண்டி கேக்குதா ஆண்டி? சோ பெய்டுன்னு கொடுத்தாலே இன்ட்ரெஸ்ட் பெய்டா இருந்தாலும் சரி இல்ல கமிஷன் பெய்டு ரெண்ட் பெய்டு எதுவா இருந்தாலும் கேஷ்ல இருந்தும் குறையுது கேபிட்டல்ல இருந்தும் குறையுதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். கேஷ்ல இருந்தா எடுத்து நம்ம பே பண்ண போறோம்ட்டு. ஓகேங்களா? ஸோ அப்படி கம்மியாகும் போது இந்த சைடு 48,000 ஆயிடுது, இந்த சைடும் 48,000 ஆயிடுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங்னு கொடுக்குறாங்க. ஸோ வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங்னா அதாவது வந்து வேஜஸ்க்கு நம்ம இப்போ பே பண்ணணும், ஆனால் இப்போ பே பண்ண போகிறதில்ல, ஃபியூச்சரில் தான் பே பண்ண போகிறோம் அப்படின்றதுனால அது வந்து லைபிலிட்டியாக நம்ம ட்ரீட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ்னு ஒரு காலம் புதுசாக லைபிலிட்டியில் வந்து 200 ருபீஸ்னு போட்டு நம்ம வந்து கொண்டு வருவோம். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ்ன்னு போட்டு 200 ருபீஸ் வந்து நம்ம கொண்டு வருவோம். ஏன்னா வந்து அது பே பண்ணணும், டியூ பட் நாட் பெய்டுன்னு அர்த்தம். ஸோ இப்போ பே பண்ணணும், ஆனால் நம்ம பே பண்ண போகிறதில்ல, ஃபியூச்சரில் பே பண்ணணும் அந்த கடனை. ஸோ அதனால 200 ருபீஸ் வந்து அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ்னு புதுசாக ஒரு காலம் வந்து ஓப்பன் பண்ணி போடுறோம். அடுத்தது ஆக்சுவலா எனக்கு ஒரு டவுட் ஆண்டி. ஆண்டி இப்போ வந்து இங்க இன்ட்ரெஸ்ட் ஓஎஸ் இருக்கு, சும்மா கேக்குறேன் ஆண்டி. இப்போ அதுனா வந்து லைபிலிட்டி சைடுல இருக்கிறதுனால இந்த பக்கம் வருது, அப்படி இல்லனா இந்த பக்கம் வரலாமா? எது 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 புரியல. இந்த இன்ட் ஓஎஸ் இருக்குதுல ஆண்டி, அது வந்து இந்த ஃபுல் ஸ்பேஸ்ல அவுட்ஸ்டாண்டிங் தான் ஓஎஸ் ன்னு எழுதுறோம். ஓகே. அந்த ஃபுல் ஸ்பேஸ்ல வந்து இது ரைட் சைடுல இருக்குதா ஆண்டி? இப்போ வந்து அசெட்ஸ்ல இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைடுல வரணும் அப்படின்னு ஏதாச்சும் இருக்குதா ஆண்டி? அசெட்ல எப்பனா அக்ரூட் இன்ட்ரெஸ்டா மாறும்போது தான் வந்து அசெட்ல காட்டுவோம். அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் அதாவது இன்ட்ரெஸ்ட் வந்து ஏர்ன் பண்ணிட்டோம், ஆனா வந்து அதை இன்னும் ரிசீவ் பண்ணல அப்படின்னா அது அக்ரூட் இன்ட்ரெஸ்டா வரும். நம்ம வாங்க வேண்டிய பணமா இருந்தது ஃபியூச்சர்ல ஆனா கொடுக்க போறாங்க, நம்ம இப்ப வாங்க வேண்டியது ஆனா ஃபியூச்சர்ல கொடுக்க போறாங்க அப்படின்னா அது அசெட்டா கன்சிடர் பண்ணுவோம். நம்ம பே பண்ண வேண்டியதுன்னா அது அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டியா மாறும். அது அது கேக்கல, இந்த பக்கம் லெஃப்ட் சைடுல ஸ்பேஸ் இருக்குதுல இங்க ஆண்டி, முதல்ல இது வரவே வராது. இந்த ரெண்ட் பெய்டு இங்க போடுறதே இது தப்பு. இது வந்து என்னது அக்ரூட் இன் ரெண்டா? அக்ரூட் ரெண்ட் ஏதாவது இருக்கா? ரெண்ட் பெய்டு இன் அட்வான்ஸ் ப்ரீபெய்டு ரெண்ட் அது ஆக்சுவலா. இது ப்ரீபெய்டு ரெண்ட்னு எழுதணும் எழுதும் போது, இல்ல ரெண்ட் ப்ரீபெய்டுனாது போடுங்க, இது ரெண்ட் பெய்டுன்னு எழுதக்கூடாது. நான் கூட என்னடா இது ப்ரீபெய்டு ரெண்ட்னு எழுதணும் இத. நான் கூட வந்துட்டு இத ரெண்ட் பெய்டு என்னடா இது ரெண்ட் பெய்டு இங்க மேல ஹெட்டிங்ல காட்டுறீங்களேன்னு பார்த்தேன். இது வந்து ப்ரீபெய்டு ரெண்ட் ஆக்சுவலா.
ஓகே ஆண்டி. ஆண்டி எனக்கு என்ன டவுட்னா எப்படி கேக்குறதுன்னு தெரியலையே ஆண்டி. இங்க இன்ட் ஓஎஸ் இருக்குல்ல ஆண்டி, ஆமா அதுல கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் இந்த ரைட் சைடுல நம்ம எழுதி இருக்கிறோமா ஆண்டி? ஆமா. அது இந்த ஸ்பேஸ் வேணுமான்னு கேக்குறீங்களா? இல்ல இல்ல நம்ம வந்து நம்மளுக்கு எப்ப இங்க யூஸ் பண்ணலையோ வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம இங்க எழுதிக்கலாம். ஹெட்டிங் லைபிலிட்டிஸ் பிளஸ் கேபிட்டல் போட்டு இதை கொஞ்சம் நவுத்தி எடுத்துட்டு வந்து இங்க எழுதிக்கலாம். எங்க வேணாலும் எழுதிக்கலாம் ஆண்டி, இந்த லெஃப்ட் சைடுல லைபிலிட்டிஸ் கீழே தான் எழுதணும். அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட், அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ், லைபிலிட்டி கீழே தான் எழுதணும். அசட் கீழே எழுதக்கூடாது. அப்போ வந்து லெஃப்ட் சைடுல அசட் கீழ வரணும். இங்க அழகா நீங்க என்ன பண்ணுங்க, செக்ரிகேட் பண்ணிட்டு ஒரு பெரிய நல்லா டார்க்கா வந்து ஒரு காலம் போட்டுருங்க. அசட்டையும் லைபிலிட்டியும் செக்ரிகேட் பண்ண மாதிரி. இல்ல ஈக்குவல் டுன்னு போட்டு இங்க வந்து எழுதுங்க. லைபிலிட்டிஸ் பிளஸ் கேபிட்டல்னு போட்டு லைபிலிட்டி கீழே அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட், அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் காட்டுங்க. எழுதணும். அசட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல எழுதிக்கோங்கம்மா. நீங்க போல்ட்ல எழுத சொன்னீங்களா, அது கேக்குறேன் ஆண்டி. இல்ல இங்க ஒரு கோடு வந்து போல்டா போடுங்க, செக்ரிகேட் பண்ணி காட்டுற மாதிரி. இல்லனா ஈக்குவல் டு சிம்பிள் போட்டு பார்ட்டிஷனா காட்டுற மாதிரி பாத்துக்கோங்க. கிளப் பண்ணிடாதீங்க ரெண்டுத்தையும். ஈக்குவல் டு நீங்க ஈக்குவேஷன் அதுதானே நம்மளுக்கு அசட்ஸ் ஈக்குவல் டு லைபிலிட்டிஸ் பிளஸ் கேபிட்டல்னு, அதனால ஈக்குவல் டு சிம்பிள் இங்க யூஸ் பண்ணுங்க. சோ அந்த செக்ரிகேட் பண்ண மாதிரி நல்லா தெரியும். ஓகே ஆண்டி. ஓகேயா? சோ இப்போ வந்து நம்ம பார்த்திருக்க டிரான்சாக்ஷன் என்னன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேஷ் கேபிட்டல் அது காமிக்கணும்னு சொல்லிட்டேன். அடுத்தது வந்து சேலரிஸ் பெய்டு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா கேஷ்ல இருந்தும் குறைக்கணும், கேபிட்டல்ல இருந்தும் குறைக்கணும். ஓகேங்களா? சேலரிஸ் பெய்டுனா ஓகேங்களா? நம்ம நல்லா அந்த டிரான்சாக்ஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சேலரிஸ் பெய்டு இல்ல வந்து அடுத்தது வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங். வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங்னு பார்க்கும்போது 200 ருபீஸ்ன்னு கொடுக்குறாங்க. ஸோ வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங்னா நம்ம என்ன பண்ணோம்னா, அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் வந்து அது ஒரு லயபிலிட்டி, ஃபியூச்சர்ல பே பண்ண வேண்டிய அமௌண்ட். அதனால அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ்னு 200 ருபீஸ் காட்டுறோம். அது வந்து ஆக்சுவலா கரண்ட் இயரோட எக்ஸ்பென்ஸ் அப்படின்றதுனால கேபிட்டல்ல இருந்து குறைக்கிறோம். கேபிட்டல்ல இருந்து குறைக்கிறோம், சப்ட்ராக்ட் பண்ணனும். கரண்ட் இயரோட எக்ஸ்பென்ஸ் ஆனா பே பண்ணல, அதனால கேபிட்டல்ல இருந்து குறைக்கிறோம். பே பண்ணிட்டீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், உன்கிட்ட பே பண்ணிட்டீங்களா, கேஷ்ல இருந்து குறைப்பீங்கம்மா, கேபிட்டல்ல இருந்தும் குறைப்பீங்க. ஓகேங்களா? இதே வந்து அது அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தது, ஃபியூச்சர்ல பே பண்ணனும் அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங்க்கு ஒரு காலம் காமிச்சிட்டு கேபிட்டல்ல இருந்து குறைப்பீங்க. ஓகே ஆண்டி. ஓகே, அடுத்தது வந்துட்டு நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் வந்து இன்ட்ரெஸ்ட் டியூ பட் நாட் பெய்டு. இதுவும் அதே மாதிரி சிமிலர் அர்த்தம் தான். அவுட்ஸ்டாண்டிங்னாலும் டியூ பட் நாட் பெய்டுனாலும் ஒரே மீனிங் தான். ஸோ இப்போ நான் வந்துட்டு சர்வீஸை வாங்கிட்டேன், ஃபியூச்சர்ல அதுக்கான அமௌண்ட்டை பே பண்ணுவேன், ஐ எம் லைபிள் டு பே இன் ஃபியூச்சர் அப்படின்றது தான் வந்து அவுட்ஸ்டாண்டிங். டியூ பட் நாட் பெய்டு எல்லாத்துக்கும் மீனிங் ஒன்று தான். ஸோ இன்ட்ரெஸ்ட் டியூ பட் நாட் பெய்டுனா இதுவும் அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம்னா, அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு காலம் வந்து போடணும். இதோட கிளப் பண்ணக்கூடாது, இதுவும் அவுட்ஸ்டாண்டிங் இதுவும் அவுட்ஸ்டாண்டிங். நோ, இது வந்து வேஜஸ், இது வந்து இன்ட்ரெஸ்ட், டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அதனால அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட்டை வந்துட்டு நம்ம வந்து புதுசா ஒரு காலம் லைபிலிட்டில காமிச்சிட்டு கேபிட்டல்ல இருந்து இதுக்கு எப்படி பண்ணோம், அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ்க்கு கேபிட்டல்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணோம், இதுக்கும் சப்ட்ராக்ட் பண்ணணும். சேம் அதே மாதிரி தானே? சேம் அதே தான், ஆனா காலம் மட்டும் புதுசா இன்க்ளூட் பண்ணோம், அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட்னு. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் எல்லாமே லைபிலிட்டி சைடுல தான் காட்டணும். அண்ட் அந்த அமௌண்ட்டை வந்து கேபிட்டல்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்ப அடுத்தது வந்துட்டு நெக்ஸ்ட் ரெண்ட் பெய்டு இன் அட்வான்ஸ். இது வந்து ப்ரீபெய்டு ரெண்ட்னு அர்த்தம். ஸோ ரெண்ட் பெய்டு இன் அட்வான்ஸ்னா முன்னாடியே நான் பே பண்ணிட்டேன், ஆனா இன்னும் யூஸ் பண்ணல, அந்த பில்டிங்கை யூஸ் பண்ணலன்னு அர்த்தம். ரெண்ட் பே பண்ணிட்டேன் முன்னாடியே. ஸோ அதனால மாத்தி கொடுப்பாங்க, ரெண்டு மூணு டேர்ம்ஸ் தான். அவுட்ஸ்டாண்டிங்னாலும் நாட் எட் பெய்டு, டியூ நாட் எட் பெய்டு, பட் நாட் பெய்டு, இது எல்லா மீனிங் ஒண்ணுதான். அவுட்ஸ்டாண்டிங்னாலும் நாட் பெய்டுனாலும். பெய்டு இன் அட்வான்ஸ்னாலும் ப்ரீபெய்டுனாலும் ஒண்ணு, இல்ல சம்டைம்ஸ் அன்எக்ஸ்பயர்டு அப்படின்னு கொடுப்பாங்க. அன்எக்ஸ்பயர்டு இன்சூரன்ஸ், அன்எக்ஸ்பயர்டு ரெண்ட் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்படின்னா ப்ரீபெய்டு ரெண்ட்னு அர்த்தம். ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ், ப்ரீபெய்டு ரெண்ட்னு அர்த்தம். பெய்டு இன் அட்வான்ஸ்னாலும் ப்ரீபெய்டுனாலும் ஒண்ணு, அன்எக்ஸ்பயர்டுனாலும் ஒண்ணு.
ஓகே ஆண்டி. ஓகே. ஸோ ரெண்ட் பெய்டு இன் அட்வான்ஸ்னா இது ஏற்கனவே நம்ம பே பண்ணிட்டதுனால இது அசட்டாக தான் கன்சிடர் பண்ணோம். அதனால இங்க ப்ரீபெய்டு ரெண்ட்னு நீங்க எழுதணும். ரெண்ட் பெய்டுன்னு எழுதக்கூடாது. ப்ரீபெய்டு ப்ரீபெய்ட் ரெண்ட்னு ரெண்ட். 150 அந்த அமௌண்ட்டை காமிக்கணும். அண்ட் ஓகே நான் ஆண்டி. இப்பயே அதை பே பண்றதுனால என்னோட கேஷ் தான் கம்மியாகும். கேஷ் அவுட்ஃப்ளோ ஆகுது இந்த இடத்துல. கேஷ் நான் பே பண்றேன். ஓகேங்களா, பே பண்ணிடுறேன் நான். அதனால கேஷ்ல இருந்து நான் கம்மி பண்ணணும் இந்த அமௌண்ட்டை. ஸோ வந்து ஏற்கனவே இருக்க அமௌண்ட்ல இருந்து 150 வந்து போயிடும். ஆண்டி எனக்கு புரியல ஆண்டி. ரெண்ட் பேட் இன் அட்வான்ஸ்க்கு ஆண்டி கேஷ் வந்து மைனஸ் பண்ணனும். ஏன்னா அது நான் பே பண்ணிடுறேன்ல, எனக்கு அமௌண்ட் போயிடுதுல்ல. பெய்டு இன் அட்வான்ஸ்னாலும் பெய்டுனாலும் கேஷ்ல இருந்து அமௌண்ட் போயிடும். ஓகே 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 ஆண்டி. ஓகேங்களா, ஸோ இதுக்கும் ஆல்ரெடி நம்ம சப்ராக்ட் பண்ணியிருப்போம் பாருங்க. சேலரிஸ் பெய்டுக்கு சேலரிஸ் பெய்டுனாலும் கேஷ்ல இருந்து அமௌண்ட் போயிடுது, ப்ரீபெய்டுனாலும் அமௌண்ட் போயிடுது. பே பண்ணிடுறோம் நம்ம, அதனால அமௌண்ட் போயிடுது, சப்ராக்ட் பண்ணணும். ஓகே ஆண்டி. ஓகேங்களா, சோ அதுதான் வந்து இங்க. சோ லாஸ்டா வந்து அதே எல்லாம் மாதிரி போட்டு முடிச்சிட்டு ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கணும் அசெட்டும் லைபிலிட்டியும். அப்புறமா ஒரு காலம் ஆட் பண்ணுமா ஆண்டி? எதுக்கு? இந்த இதுக்கு பெய்டு இன் அட்வான்ஸ்க்கு, ரெண்ட் பெய்டு இன் அட்வான்ஸ்க்கு. அதான் இங்க ப்ரீபெய்ட் ரெண்ட் இங்க தான காலம். அதான் ஒரு காலம் செப்பரேட்டா ஆட் பண்ணுமான்னு கேக்குறேன் ஆண்டி. அவ்வளவுதான், ஒரே ஒரு காலம் தான் இங்க போட்டிருக்கீங்களே. இந்த ரெண்ட் ப்ரீபெய்டு பெய்டுக்கு பதிலா ப்ரீபெய்டு ரெண்ட்னு மாத்திக்கோங்க அசெட்ல. ஓகே ஓகே ஆண்டி. அவ்வளவுதான், மத்தபடி இவ்ளோ கேப்ஸ் எல்லாம் தேவையில்ல. இங்கே கூட இன்னும் கொஞ்சம் தள்ளி கூட ஈக்குவல் டு போட்டிருக்கீங்க பாருங்க. அந்த ஈக்குவல் டுவே இங்கே எழுதி போட்டுடலாம். இல்ல உங்க ஸ்கூல்ல என்ன மெத்தட் அடாப்ட் பண்ண சொன்னாங்களோ இப்படிதான் அடாப்ட் பண்ண சொன்னாங்கன்னா யூ கேன் ஃபாலோ தட் சேம். அதே மெத்தட் நோட்புக்ல எழுதி இருக்கிறேன். இல்ல எப்படி ஃபாலோ பண்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தள்ளி கூட போட்டுக்கலாம். இல்ல நம்மளுக்கு நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது இங்க, இன்னும் நிறைய ஸ்டாக், ஃபர்னிச்சர், மெஷினரி அந்த மாதிரி இருந்தா நிறைய ஸ்பேஸ் நம்மளுக்கு தேவைப்படும். நிறைய ஸ்பேஸ் நம்மளுக்கு தேவைப்படும் அசெட்ஸ்ல. லைபிலிட்டிஸ்ல யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் இருக்கும், இந்த மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் ஏதாவது இருந்தா இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா கிரெடிட்டாஸ் இருக்கும், ஐட்டம்ஸ் கம்மியா இருக்கும். அசெட்ல பாத்தீங்கன்னா கேஷ், பேங்க்கு, ஸ்டாக்கு, டெட்டாஸு, ஓகேங்களா, மிஷின், ஃபர்னிச்சரு, ஸ்டாக்கு, என்னென்னலாம் வாங்குறாங்களோ என்னென்னலாம் விற்கிறாங்களோ, டெட்டார் பிஸ்னஸ்குள்ள வராங்கன்னா அதெல்லாம் அசெட்ல வந்துடும். அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரீபெய்ட் ரெண்ட் வந்துடும் அசெட்டு கீழே. ப்ரீபெய்ட் ரெண்ட், ப்ரீபெய்டு இருக்குல்ல, ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் வந்துடும் அசெட்டு கீழே. அதே மாதிரி அக்ரூட் இன்கமும் அசெட்டு கீழே தான் வரும். அக்ரூட் இன்கம் இருக்குல்ல, அதாவது நம்ம இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிட்டோம் ஆனா ரிசீவ் பண்ணல அப்படின்னு இருக்கு, இன்கம் வந்து அசெட்டு கீழே வரும். ஓகே ஆண்டி. இந்த சைடு பாத்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது இருந்தா லைபிலிட்டி கீழே வரும். இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ஏதாவது வந்ததுன்னா லைபிலிட்டி கீழே வரும். இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், அதாவது வாங்கிட்டேன் பணத்தை ஆனா நான் இன்னும் சர்வீஸ் கொடுக்கல அப்படின்றது இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். கமிஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ்னு அமௌண்ட்டை முதல்ல வாங்கிட்டு இருப்போம், ஆனா அதுக்காக நம்ம பே வந்து எதுவுமே பண்ணிருக்க மாட்டோம். அது வந்து லைபிலிட்டி கீழே வரும். ஓகேங்களா, எக்ஸ்பென்ஸ் அப்படியே எக்ஸ்பென்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் இங்க, அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் இங்க, அக்ரூட் இன்கம் இங்க, இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் இங்க. அது இன்ட்ரெஸ்டா இருக்கலாம், கமிஷனா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், ரெண்ட் வாட் எவர் மைட் பி. அதே தான் ப்ரொசீஜர். அடுத்தது ஃபோர்த் சம் ஆண்டி. எனக்கு அந்த லைன் மட்டும் சொல்லி தரீங்களா ஆண்டி, இல்ல ஃபுல் சம்மும் சொல்லி தருவீங்களா? எனக்கு ஃபுல் சம் புரிஞ்சிருச்சு, அந்த லைன் மட்டும் லைக் எங்க ஆட் பண்ணுவோம் எங்க சப்ட்ராக்ட் பண்ணுவோம். what will be the effect of the following on the accounting equation? first வந்து Harish started business with cash, அது கேஷ்லயும் போட்டுருப்பீங்க, கேபிட்டலும் 18,000 போட்டுருப்பீங்க. ரெண்டு பேட் மட்டும் புரியல ஆண்டி. ஃபோர்த் இது போட்டிங்களா? sold goods for cash costing, இந்த purchase goods for cash அது போட்டிங்களா? சோ ரெண்ட் பெய்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு 1000 rupees இருக்கா, அப்ப என்ன பண்ணணும்னா கேஷ்லயும் வந்து ரெண்ட்டை கம்மி பண்ணணும், கேபிட்டல்லயும் அந்த ரெண்ட் அமௌண்ட் 1000 rupees கம்மி பண்ணணும். இன்னொரு தடவை சொல்லுங்க ஆண்டி. ரெண்ட் பெய்டு இப்ப முன்னாடி பார்த்தோம்ல salaries பெய்டுன்னு, அதேதான் ரெண்ட் பெய்டும். இன்ட்ரெஸ்ட் பெய்டு எது கொடுத்தாலும் பே பண்றாங்க அப்படின்னா கேஷ்ல இருந்தோ 1000 rupees கம்மி பண்ணணும், கேபிட்டல்ல இருந்தோ 1000 rupees கம்மி பண்ணணும். ஓகே, பெய்டுனா கேஷும் கேபிட்டல்லையும் மைனஸ் பண்ணணும். ஆமா,
ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா லயபிலிட்டியில அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட்னு ஒரு காலம் புதுசா கொண்டு வரணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ரெண்ட் அமௌண்ட் இப்ப கரண்ட் இயரோட ரெண்ட்னால கேபிட்டல்ல இருந்து கம்மி பண்ணணும். ஏன்டி கேபிட்டல்ல இருந்து கம்மி? அது கரண்ட் இயரோட எக்ஸ்பென்சஸ்னால கேபிட்டல்ல இருந்து கம்மி பண்ணணும். ரெண்ட் salary எல்லாத்துக்குமே வாண்டி? ஆமா ஆமா, ரெண்ட் அந்தானா அது salary அந்தானா எல்லாமே எக்ஸ்பென்ஸ் தானே. ஓகே ஆண்டி. இன்ட்ரெஸ்ட் அந்தானா எல்லாமே ஒண்ணுதான். அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட், அவுட்ஸ்டாண்டிங் salary, அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் எல்லாம் மீனிங் ஒண்ணுதான். என்ன வேற வேற எக்ஸ்பென்சஸ் அந்தந்த இடத்துல யூஸ் பண்ண போறோம், அவ்வளவுதான். லோன் வாங்கியிருந்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பே பண்ண போறீங்க, அது அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்டா பே பண்ணலன்னா அது அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்டா மாறப்போகுது. ரெண்ட்னா பில்டிங் யூஸ் பண்ணிருப்பீங்க, ஆனா அதுக்கான ரெண்ட் பே பண்ணலன்னா அது அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட். சேலரினா அந்த எம்ப்ளாயிக்கு சேலரி பே பண்ணணும், அவங்க கிட்ட இருந்து சர்வீஸ் வாங்கிட்டு ஆனா பேமெண்ட் பண்ணிருக்க மாட்டீங்க, அது அவுட்ஸ்டாண்டிங் சேலரி. அவ்வளவுதான், வார்த்தைங்க தான் மாறுது, டேர்ம்ஸ் தான், மத்தபடி வந்து எஃபெக்ட் ஒண்ணுதான். ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட்டுக்கு ஒரு காலம் காட்டணும் லைபிலிட்டி கீழ, அண்ட் தென் வந்துட்டு கேபிட்டல்ல இருந்து வந்து அமௌண்ட்டை வந்து சப்ராக்ட் பண்ணணும் ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங்க்கு. இப்போ வந்து இங்க வந்து ரெண்ட் வந்து கேஷ்ல மைனஸ் பண்ணிட்டு கேபிட்டல்ல இருந்து மைனஸ் பண்ணணும். இது ரெண்ட் பெய்டுக்கு. ஓகே, ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் கேண்டி நியூ காலம் கிரியேட் பண்ணனும், கேபிட்டல்ல இருந்து குறைக்கணும். அவுட்ஸ்டாண்டிங்னா கேபிட்டல்ல இருந்து குறைக்கணுமா ஆண்டி? ஆமா ஆமா, அது கரண்ட் இயரோட எக்ஸ்பென்ஸ், ஆனா பே பண்ணல, ஆனா கரண்ட் இயரோட எக்ஸ்பென்ஸா கன்சிடர் பண்றதுனால அது சப்ராக்ட் பண்ணும் கேபிட்டல்ல இருந்து. ரெண்டுத்துக்குமே கேபிட்டல்ல இருந்து சப்ராக்ட் பண்ணுவோமா? ஓகே ஓகே ஆண்டி. இதுக்கு கேஷ்ல இருந்து சப்ராக்ட் பண்ணுவோம், இதுக்கு அதுக்கு பதிலா காலமா ஓபன் பண்ணுவோம், லைபிலிட்டிஸ் ஓபன் பண்ணுவோம். ஆமா ஓகேங்களா? 6th one 6th third one ஆண்டி. 6th ல third one prepare an accounting equation and balance sheet on the following basis. இதெல்லாம் போடுறீங்களா? கேஷ்ல காட்டணும், கேபிட்டல்ல காட்டணும். அடுத்தது purchased furniture for rupees 2000. purchased furniture அப்படினு இருக்குல ஆண்டி. ஆமா, நீங்க சொல்லிருக்கீங்க ஏதோ குடுக்கலனா பேர் கொடுத்தாங்கன்னா வந்து கிரெடிட்ல வாங்கணும்னு சொல்லிருக்கீங்க ஆண்டி. ஆமா, வந்து ஹீன் மென்ஷன் பண்றாங்களா? ஹீன்றது பிசினஸ்மேன். இங்க ஆஜித் ஸ்டார்டட் பிசினஸ்னா ஆஜித் தான் இங்க ஈ. பேரன் இல்ல, பேரன் கன்சிடர் பண்ணிக்கணுமா கன்சிடர் பண்ண கூடாதா? இங்க ஆஜித் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவனோட பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தானே ரெக்கார்ட் பண்றோம், என்டர் பண்றோம், எஃபெக்ட் காட்டுறோம். அதனால வந்து ஹீன்றது இங்க ஆஜித்தை தான் குறிக்குது, வேற கஸ்டமரையோ வேற செல்லரையோ குறிக்கல. நான் என்ன சொன்னேன்னா வேற செல்லரோ வேற கஸ்டமரோட பேரை குறிப்பிட்டாதான் வந்து அது கிரெடிட் டிரான்சாக்ஷனா எடுத்துக்கணும். ஓகேங்களா? பர்ச்சேஸ்ட்ன்றது இங்க ஆஜித் பர்ச்சேஸ் பண்றான் ஃபர்னிச்சர், அப்ப அவன் வந்து கேஷுக்கு பர்ச்சேஸ் பண்றானா இல்ல வந்து கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்றானா क्वेश्चन படிச்சாதான் நமக்கு டிரான்சாக்ஷன் படிச்சாதான் புரியும். இங்க ஆஜித் வந்துட்டு ஆஜித் பர்ச்சேஸ் பண்றான், அவன் வந்து இன்னொரு இப்ப வந்து பர்ச்சேஸ்ட் ஃபர்னிச்சர் ஃப்ரம் எக்ஸ் அப்படின்னு கொடுத்தாதான் அது கிரெடிட் பர்ச்சேஸ். புரியுதுங்களா? பர்ச்சேஸ்ட் ஃபர்னிச்சர் ஃப்ரம் மிஸ்டர் எக்ஸ், அந்த மாதிரி ஃப்ரம் இந்த பர்சன் கிட்ட இருந்து வாங்குறான் இல்ல இந்த பர்சனுக்கு செல் பண்றான் அப்படின்னு ஏதாவது கொடுத்தாதான் வந்துட்டு அத வந்து கிரெடிட் டிரான்சாக்ஷனா எடுக்க முடியும். அதையும் ஸ்டார்ட் பண்ற பர்சன் வந்து பேர் இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்க கூடாது. கிடையாது, அவன் பாயிண்ட் ஆஃப் வியூ, அவனோட பிசினஸ் ரெக்கார்ட்ஸ் தான, புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் தான மெயின்டைன் பண்றோம். அது எப்படி இப்ப வந்து கேஷ்னு கொடுத்தாலும் அது கிரெடிட்னு எடுப்பீங்க? ஓகே ஓகே ஆண்டி. ஓகேங்களா? பர்ச்சேஸ்ட்னா அவன் வாங்குறான், அவன் கேஷ்க்கு வாங்குறானா கேஷ்க்கு வாங்குறானா கிரெடிட்டுக்கு வாங்குறானா அந்த क्वेश्चन அந்த டிரான்சாக்ஷனை படிச்சிட்டு அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணுங்க, கிரெடிட் பர்ச்சேஸா கிரெடிட் சேலான்னு. பர்ச்சேஸ்ட் ஃபர்னிச்சர் ஃப்ரம் மிஸ்டர் எக்ஸ் அப்படின்னு கொடுத்தானா அது கிரெடிட் பர்ச்சேஸ். அப்ப வந்து கேஷ்ல இருந்து டிடெக்ட் பண்ணக்கூடாது, கிரெடிட்டார் வந்துருவான். அப்போ எக்ஸ்ன்றவன் கிரெடிட்டாரா மாறிடுவான். ஃபர்னிச்சர்ல அமௌண்ட்டை இன்க்ளூட் பண்ணுவீங்க. இங்க வந்துட்டு purchased furniture for rupees 2000 அப்படின்னா it is for cash. ஆஜித் வந்து கேஷுக்கு ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்றான்னு நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கணும் இங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? கேஷ்ல இருந்து அமௌண்ட் போயிடும், வாங்கணும்னா அமௌண்ட் போயிடும், கேஷ் 2000 சப்ராக்ட் பண்ணணும். ஃபர்னிச்சர் புதுசா ஒரு காலம் வந்துரும், ஃபர்னிச்சர்ல 2000 ரூபாய் பிளஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அடுத்தது பெய்டு ரெண்ட் ஆஃப் அப்படின்னா ரெண்ட் அவன் பே பண்றான்னு அர்த்தம் ஆஜித். அப்ப ரெண்ட் 200 கேஷ்ல பண்ணனும்,
அதுக்கப்புறம் கேபிட்டல் லைபிலிட்டி அந்த கீழே வந்து இருக்கக்கூடிய கேபிட்டல்ல இருந்து சப்ராக்ட் பண்ணும் 200 rupees. அடுத்தது பர்ச்சேஸ் கூட்ஸ் ஆன் கிரெடிட்னா இது வந்து அகைன் கிரெடிட் பர்ச்சேஸ் தான். கிரெடிட்டார்னு ஒருத்தவங்க 3000 ரூபாய்க்கு வருவாங்க லைபிலிட்டி கீழே. அண்ட் தென் வந்து கூட்ஸ் ஸ்டாக் உள்ள வரதுனால ஸ்டாக்ல 3000 ஆட் பண்ணணும். அடுத்தது செவன்த்ல ப்ரிப்பேர் அன் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் ஃப்ரம் தி ஃபாலோயிங். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ் காஸ்டிங் 10,000 rupees and credit costing rupees 15,000 both at a profit of 20%. இது கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். இப்போ வந்து ஒரு வாட்டி வந்து ஸ்டாக் வந்து ஆல்ரெடி நீங்க வந்து கேஷ் மெயின்டைன் பண்ணிட்டு வருவீங்க. கேஷ் ஒரு காலம், கேபிட்டல் ஒரு காலம் மெயின்டைன் பண்ணிட்டு வருவீங்களா ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனுக்கு. அடுத்த டிரான்சாக்ஷனுக்கு என்ன ஆகுதுன்னா பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃபார் கேஷ் அப்படின் போது ஸ்டாக் வந்து 20,000 புதுசா பிசினஸ்குள்ள வருது. கேஷ்ல இருந்து 20,000 போயிடுது. இந்த டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் எஃபெக்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு. புரியுதுங்களா? இப்போ இந்த சம் இருக்கா உங்ககிட்ட? 7th 3rd சம் ஆண்டி ரிட்டனா இருக்குது ஆண்டி. சொல்லுங்க ஆண்டி. அத நீங்க வந்து பாருங்க அந்த சம்ம. சோ இப்போ வந்து ஸ்டார்டட் பிசினஸ் வித் கேஷ்ன் போது 1 lakh rupees கேஷ்லயும் காட்டுவீங்க, கேபிட்டல்லயும் காட்டுவீங்க. பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃபார் கேஷ் அப்படின்னு போது 20,000 கேஷுக்கு 30,000 கிரெடிட்டுக்கு வாங்கும் போது இப்போ ஸ்டாக் மொத்தமா பிசினஸ்குள்ள பாத்தீங்கன்னா 50,000க்கு வருது. 20 + 30 50,000 ஸ்டாக்ல புதுசா இப்ப காட்டணும். ஏற்கனவே ஸ்டாக் கிடையாது. இப்ப 50,000 ஸ்டாக் வந்து காட்டணும். ரெண்டுத்தையும் சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணிருக்க, ரெண்டும் உள்ள வருது. 20,000க்கு 30,000 50,000 ஸ்டாக் வருது, உள்ள வந்துருச்சு. ஆனா கேஷ்ல நான் எவ்வளவு பே பண்றேன்னு பாத்தீங்கன்னா 20,000 தான் பே பண்றேன். அப்ப 1 lakhல 20,000 போயிடுச்சுன்னா 80,000 இருக்கும். 80,000 கேஷா? ஓகே ஆண்டி. 1 lakhல 20,000 போயிடுதா? அப்ப 80,000 கேஷ் இருக்குமா? ஸ்டாக்ல 50,000 ஆகுமா? 20 + 30 50,000 ஆகும் ஸ்டாக். ஆமா ஆண்டி. அது இல்லாம லைபிலிட்டி கீழ கிரெடிட்டார்ல 30,000 இருக்கும். ஏன்னா கிரெடிட்ல நான் பர்ச்சேஸ் பண்றதுனால கிரெடிட்டார்னு புதுசா ஒரு காலம் வந்து அதுல 30,000 வரும். ஓகே ஆண்டி. அப்ப வந்து ஆல்ரெடி கேபிட்டல் 1 lakh இருக்கு பிளஸ் கிரெடிட்டார் ஒரு 30,000 1,30,000 லைபிலிட்டி சைடுல. இந்த சைடுல பாத்தீங்கன்னா வந்துட்டு 80,000 + 50,000 ஆயிடுது. ஸ்டாக்கோட வர்த் 80,000 கேஷ், ஸ்டாக்கோட வர்த் 50,000 1,30,000 ஆயிடும் ரெண்டு சைடுலயுமே. ஓகே ஆண்டி. இதான் இந்த டிரான்சாக்ஷனுக்கு எஃபெக்ட் நம்ம காட்டணும். இப்படிதான். ஓகே அடுத்த சொல்லுங்க. இல்ல இந்த ப்ராஃபிட் தான் டவுட்டா இருக்கு. இந்த சம்ம இந்த போட்டாதான் இந்த டிரான்சாக்ஷனுக்கு வர முடியும். ஏன்னா ஸ்டாக் அத பேஸா வச்சிருக்குல, அதனால தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண நானு. இந்த டிரான்சாக்ஷன் புரிஞ்சிருச்சா? இப்ப பர்ச்சேஸ் கூட்ஸ். இப்ப அடுத்தது வந்து சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ் காஸ்டிங் 10,000 rupeesனு இருக்கா? இப்ப வந்து என்ன ஆகும்? கேஷுக்கு நான் வந்து விக்கிறதுனால கேஷ் வந்து உள்ள வருது. இந்த இடத்துல எவ்வளவு வருதுன்னா 10,000 வருது. நான் 10,000 கேஷ் காலம்ல ஆட் பண்ணணும். ஏற்கனவே 80,000 என்கிட்ட கேஷ் இருக்கும். அப்ப 10,000 நான் ஆட் பண்ணுவேன். அப்ப 90,000 ஆயிடும் கேஷ். ஆமா ஆண்டி. வந்து கிரெடிட்ல வந்துட்டு நான் வந்து விக்கிறது வந்து 15,000. கிரெடிட்ல வந்து நான் விக்கிறது 15,000. அப்ப டெட்டார் உள்ள வந்துருவாங்க இந்த இடத்துல. ஓகேங்களா? at a profit of 20%. and எப்படி டெட்டார் ஒரு சோல்ட்னாலயா? சோல்ட் அது கிரெடிட் சேலா மாறதுனால டெட்டார் உள்ள வராங்க. ஆண்டி நான் தெரியாம நான் வொர்க் அவுட் பண்ணேன் ஆண்டி. நான் இது பாக்கற போல நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தெரியுது கிரெடிட்டார்ல உட்கார்ந்து எழுதி இருக்கிற இந்த சோல்ட் குட்ஸ் டெட்டார்ல எழுதலாம். ஆனா எனக்கு கரெக்ட்டா சம் கரெக்ட்டா ஆயிடுச்சுன்னு விட்டுட்டேன் ஆண்டி. அதுதான் இப்ப வந்து கிரெடிட்ல நம்ம சேல் பண்ணோம்னா டெட்டார் உள்ள வருவாங்க. ஓகேங்களா? இப்ப அடுத்தது நம்ம இன்னொன்னு என்னன்னு பாக்கணும்னா ப்ராஃபிட் எவ்வளவு வருது அதெல்லாம் நம்ம வந்துட்டு பாக்கணும். ஓகேங்களா? சோ இப்ப வந்து ஜஸ்ட் அப்படியே 10,000 நம்ம வந்து ஆட் பண்ண முடியாது கேஷ்ல. சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ் காஸ்டிங் அந்த கூட்ஸோட வர்த் பாத்தீங்கன்னா 10,000. ஆனா அவங்க விக்கிற விலை எவ்வளோன்னு செல்லிங் பிரைஸ் பார்க்கணும்.
ஏன்னா அந்த செல்லிங் பிரைஸ் தான் பிசினஸ்க்குள்ள வரும். இந்த சம் ஷேர் பண்றீங்களா? நான் வந்து உங்களுக்கு போட்டிருக்கீங்களா கிளாஸ்ல ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்றீங்களா? அதை ஷேர் பண்ணுங்களேன், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பெட்டரா. இல்ல இந்த ப்ராஃபிட் மட்டும் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சா ஓகே. ப்ராஃபிட் அதுதான்மா இதுல கால்குலேட் பண்ணிட்டு இதுல 20% எவ்வளவு வருதுன்னு பார்க்கணும். இப்ப 10,000ல 20% இன்டூ 20/100ன்னு போடணும். பண்ணா வந்துட்டு 2,000 rupees அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? இப்ப 12,000க்கு விக்கிறாங்க அதுன்னு அர்த்தம். ஒரு நிமிஷம் நான் அதை ஓபன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நான் இதுக்கு ஒர்க் அவுட் பண்ணப்ப எப்படின்னு கவனிக்கலண்டி. எனக்கு இப்போ பார்த்துமே ஷாக் ஆயிட்டு. கிரெடிட்டார் டெட்டார் போடுற இடத்துல கிரெடிட்டார் போட்டு வச்சிருக்கேன். அதையும் ஆன்சர் கரெக்டா ஆன்சர் டிக் பண்ணிருக்கேன். கரெக்டா வந்துருச்சு ஆன்சர். இப்போ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் போட்டுருவீங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிசினஸ் வித் கேஷ் 1 lakh காமிச்சிருப்பீங்க. 1 lakh. செகண்ட் வந்து பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃபார் கேஷ் அண்ட் கிரெடிட் அப்படின்னு பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி கேஷ்க்கு பர்ச்சேஸ் பண்ணதுனால கேஷ் வந்து அமௌண்ட் வந்து டிடெக்ட் ஆகும். அமௌண்ட் வந்துட்டு டிடெக்ட் ஆகும். எவ்வளோனா வந்து 20,000 டிடெக்ட் ஆகும். ஸ்டாக்ல வந்து 50,000 ஆகும். ஸ்டாக்ல 50,000 ஆகுது. கிரெடிட்டார் புதுசா உள்ள வராங்க 30,000க்கு வராங்க. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணா 1,30,000, இந்த சைடும் 1,30,000 ஆயிடும். ஓகேங்களா? இப்ப சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ் அப்படின்னு பார்க்கும்போது நான் சொன்னல 12,000 இங்க வந்துட்டு வரும்ட்டு. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒர்க் அவுட் பண்ணோம். இதுக்கு ஆக்சுவலா கூட்ஸ் வந்து வர்த்து பாத்தீங்கன்னா இது ஒரு 10,000, இது ஒரு 15,000, 25,000 ஸ்டாக் இப்ப வெளில போகுதுன்னு அர்த்தம். இவ்வளோ வர்த்தான ஸ்டாக் கிரெடிட்ல போனாலும் சரி கேஷ்ல போனாலும் சரி ஆக மொத்தம் ஸ்டாக் வெளில போகுதுல. அப்ப எவ்வளவு போகுது? கேஷுக்கு போகும்போது 10,000 போகுது, கிரெடிட்டுக்கு போகும்போது 15,000 போகுது. அப்ப 25,000 வர்த்து வந்து ஸ்டாக் வந்து உள்ள வந்து வெளில போயிடுது பிசினஸை விட்டு. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாக்ல வந்து 25,000 சப்ராக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸ்டாக் 50,000 இருந்தது, 25,000 சப்ராக்ட் பண்ணா பேலன்ஸ் 25,000 வந்துரும். ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இது. இப்போ அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்ல அவங்க விற்கிறாங்க. இப்ப எதுவுமே பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ப்ராஃபிட் இவங்க கொடுக்கல, இல்ல அது எவ்வளவுக்கு வித்தாங்கன்னு கொடுக்கலன்னா நம்மளுக்கு ப்ராப்ளமே கிடையாது. சம்ம எவ்வளவு ஸ்டாக் இருக்கோ எவ்வளவு வர்த் இருக்கோ அதை மொத்தமா விற்கிறாங்க. ப்ராஃபிட்டோ லாஸோ அந்த இடத்துல எதுவுமே நம்ம வந்து பார்க்க போறது இல்ல. பட் இங்க இந்த சம்ல பொறுத்த வரைக்கும் அவங்க எப்போ வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டை பத்தி கொடுக்குறாங்களோ இல்ல செல்லிங் பிரைஸை பத்தி கொடுக்குறாங்களோ, காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் கொடுத்துட்டு ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், இல்ல காஸ்ட் பிரைஸ் ப்ராஃபிட்டை கொடுத்துட்டு செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது சம்ம பொறுத்து. ஓகேங்களா? சோ இப்ப எதுவுமே கொடுக்கல, வெறும் சோல்டு குட்ஸ் இவ்வளோக்கு நான் விற்கிறேன், இவ்வளோ நான் கடனுக்கு விற்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணுவோம், கடனுக்கு எவ்வளோ விற்கிறோமோ அப்ப டெட்டார் உள்ள வந்துருமா, கேஷுக்கு எவ்வளவு விற்கிறோமோ அப்ப கேஷ்ல ஆட் பண்ணிடுவோம், ஸ்டாக் வெளில போறதுனால ஸ்டாக்கை சப்ராக்ட் பண்ணிடுவோம். இது ஒரு நார்மல் சம். நான் சொல்ற மேட்டர் உங்களுக்கு புரியுதா? இப்போ ப்ராஃபிட் செல்லிங் பிரைஸ் அதெல்லாம் விட்டுருங்க. வெறும் சோல்டு குட்ஸ் ருபீஸ் 20,000 ஃபார் கேஷ், சோல்டு குட்ஸ் ருபீஸ் 25,000 ஆன் கிரெடிட் இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதா கேஷுக்கு வித்தோமோ அந்த கேஷ் அப்படியே ஆட் ஆயிடும். ஸ்டாக்ல கம்மி ஆயிடும் போகுது எப்படி இருந்தாலும். கிரெடிட்ல விற்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அப்பயும் ஸ்டாக் வெளில போயிடுது, அதுக்கு பதிலாக டெட்டார் உள்ள வரான். லாஜிக்கா திங்க் பண்ணணும். கேஷுக்கு வித்தாலும் கிரெடிட்டுக்கு வித்தாலும் ஸ்டாக் நான் விற்கிறதுனால ஸ்டாக் போயிடுது, கூட்ஸ் போயிடுது, ஸ்டாக்ல இருந்து டிடெக்ட் பண்ணிடணும். வந்து கேஷ்ல விற்கும் போது கேஷ் உள்ள வர்றது, கேஷை ஆட் பண்ணிப்பேன். ஓகேங்களா? கேஷுக்கு நான் விற்கும் போது பொருள்களை கேஷ் உள்ள வருது, கேஷ் ஆட் பண்ணுவேன். கிரெடிட்டுக்கு விற்கும் போது டெட்டார் உள்ள வந்துடுறாங்க அசெட்டுக்கு. இது ஒரு நார்மலான ஒரு சம்ல இப்படி பண்ணுவோம். இதே ப்ராஃபிட் அந்த இடத்துல வருது, இல்ல இவ்வளவு வித்தேன் அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா அப்பதான் நம்மளுக்கு குழப்பமே வரும். எதா ப்ராஃபிட்னு காட்டுறது, எதா வந்து கேஷ் உள்ள வருதுன்னு காட்டுறது, எவ்வளவு டெட்டார் காட்டுறது, இந்த குழப்பம்லாம் அப்பதான் வரும். சோ இந்த சம்ல அதனாலதான் உங்களுக்கு குழப்பம் வருது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்ஸோட உண்மையான வருது 10,000, கேஷுக்கு விற்கும் போது கிரெடிட்டுக்கு விற்கும் போது 15,000. ஸோ டோட்டலா 25,000 ஸ்டாக் வெளில போயிடுது. வர்த்து வந்து 25,000 தான்.
ஆனா அவங்க எவ்வளவுக்கு வித்தாங்கன்றத நம்ம இப்ப கால்குலேட் பண்ணணும். ஏன்னா ப்ராஃபிட்ட கொடுத்துட்டான்ல அவன், ப்ராஃபிட் 20% கொடுத்துட்டான். இப்ப காஸ்ட் பிரைஸ்ல நீங்க வந்து ப்ராஃபிட்ட மல்டிப்ளை பண்ணுங்க. 10,000 into 20/100 போடுங்க. 2,000 rupees வரும். ஓகே ஆண்டி. காஸ்ட் பிரைஸோட அந்த ப்ராஃபிட்ட ஆட் பண்ணுங்க. காஸ்ட் பிரைஸ் வந்து 10,000, 2,000 rupees ப்ராஃபிட். அப்ப 12,000க்கு வித்தான் அப்படின்னா 10,000 மதிப்புள்ள பொருள் 12,000க்கு வித்தானா 2,000 ரூபாய் அவனுக்கு ப்ராஃபிட் வருது. ஓகே ஆண்டி. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், கேஷ்ல வந்து எவ்வளவு பிசினஸ் குள்ள வருதோ அந்த அமௌண்ட்டை தான் போடணும். 12,000 தானே வந்து உள்ள வருது கேஷா நம்மளுக்கு, அதனால 12,000 கேஷ்ல காட்டணும். ஓகே. இப்ப லாஸ்னா என்னடி பண்ணனும்? லாஸ்னா வந்து இப்போ லாஸ்னா அப்பயும் எவ்வளவு வித்தோன்னு தான் போட முடியும் கேஷ்ல. லாஸ்க்கு வித்தாலும் ப்ராஃபிட்டுக்கு வித்தாலும் கேஷ் ஆக்சுவலா எவ்வளவு பிசினஸ்க்குள்ள வருதோ அதை தான் கேஷ்ல காட்ட முடியும். ஆனா கேபிட்டல்ல மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராஃபிட் வந்தா கேபிட்டல்ல ஆட் பண்ணுவோம், லாஸ் வந்தா வந்து என்ன பண்ணுவோம் கேபிட்டல்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஆண்டி இப்ப எனக்கு ஒரு டவுட் ஆண்டி, இங்க வந்து கேஷ்லயே ஆட் பண்ணிட்டாங்க ஆண்டி கேபிட்டல்ல ஆட் பண்றதுக்கு, அதுக்கு என்ன ஆண்டி பண்றது? கேஷ்லயே ஆட் பண்ணிட்டாங்க, இங்க 2,000 ப்ராஃபிட் வருது ஆண்டி. மா கேபிட்டல்ல இது கேஷ்ல நம்ம எவ்வளவு ஒரு பொருளை நம்ம விக்கிறோம்னா எவ்வளவு ஆக்சுவலா உள்ள வருதோ கேஷ் அதை தானே நம்ம கேஷா எடுத்துப்போம். ஆமா ஆண்டி. அததான் அதனால தான் 12,000 ஆட் பண்ணிருக்கீங்க. அது கேபிட்டல்ல தானே ஆட் பண்ண ப்ராஃபிட்னால. ப்ராஃபிட் 2,000 ரூபாய் வருது எனக்கு, அதனால ப்ராஃபிட்ட கேபிட்டலோட ஆட் பண்றானா பிசினஸ்க்குள்ள எவ்வளவு கேஷ் வருது? இல்ல இல்ல நான் கேஷ் கேக்கல, ப்ராஃபிட் தான் கேக்குறேன். ப்ராஃபிட் எவ்வளவு வருதோ அது மட்டும் தான் ஆட் பண்ணனும், மொத்த அமௌண்ட் ஆட் பண்ண கூடாது. அது ஓகே ஆண்டி. இங்க வந்து இப்ப 12,000 பண்ணிருக்காங்க பாருங்க ஆண்டி, அப்ப வந்து எக்ஸ்ட்ரா 10,000 பண்ணிட்டு பண்ண கூடாது. கேஷ் மொத்தமா பிசினஸ்க்குள்ள எவ்வளவு வருதோ அத தான் ஆட் பண்ணனும். 2,000 கேபிட்டல் ஆட் பண்ணனும். ஆமா ஆமா அதான் கேட்டேன். இப்ப அடுத்தது வந்து அதுலயே பாத்தீங்கன்னா வந்து இது வந்து காஸ்டிங் ஃபார் கேஷ்க்கு வந்து இவ்வளவு சேல் பண்றாங்க, அதுக்கு ப்ராஃபிட்ட கண்டுபிடிச்சி எவ்வளவு ஆக்சுவலா சேல் பண்ணாங்க, அப்ப கேஷ்ல எவ்வளவு ஆட் பண்ணோம், அப்ப ப்ராஃபிட்ல எவ்வளவு காமிக்கணும், இதெல்லாம் நம்ம பண்ணோம். இப்ப இதே வந்து கிரெடிட்டுக்கு பண்ணோம், கிரெடிட்ல சேல் பண்ணிருக்காங்கன்னா அப்ப என்ன ஆகுதுன்னா வந்து ஆக்சுவலா ஆல்ரெடி ஸ்டாக்ல வந்து இது ஒரு 10,000 இது ஒரு 15,000 25,000 ஸ்டாக்ல போயிடுச்சா. இப்போ வந்து அடுத்தது என்ன பண்ணோம், கிரெடிட்ல நான் சேல் பண்றதுனாலே டெட்டார் உள்ள வந்துடுறாங்க. இப்ப மறுபடியும் என்ன பண்ணோம், 15,000ல 20% எவ்வளவுன்னு பாக்கணும். 15,000 into 20/100 போடணும். அப்ப 3,000 வரும்னு நினைக்கிறேன். 3,000 வருதா. சோ இப்ப 3,000 அகைன் அது ப்ராஃபிட்னால 3,000 ப்ராஃபிட்ல நம்ம கேபிட்டல்ல ஆட் பண்றோம். ஆண்டி எனக்கு ஒரு டவுட் ஆண்டி, ஆனா இங்க வந்து கேபிட்டல் ஆட் பண்ணல பாருங்களேன் ஆண்டி, இங்க வந்து 3,000 ஆட் பண்ணிருக்காங்களே ஏதோ. ஆனா இங்க வந்து கன்ஃபியூஷன் ஆகுது. இங்க வந்து 2,000 ஆட் பண்ணிருக்காங்க, கேஷ் டிரான்சாக்ஷன்ல ஏற்பட்ட ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணிருக்காங்க, கிரெடிட் டிரான்சாக்ஷன்ல ஏற்பட்ட ப்ராஃபிட்டையும் கேபிட்டல்ல ஆட் பண்ணிருக்காங்க. ஆனா இங்க கேஷ்ல ஆட் பண்ணிருக்காங்களே ஆண்டி 2,000, நீங்க பார்த்தா தெரியும். இங்க வந்து ஆமா இங்க 12,000 ஆட் பண்ணனும், ஏன்னா கேஷ் வழியா உள்ள வருதுல, அதனால 12,000 ஆட் பண்றாங்க. அப்ப கேஷ்லயே ஆட் பண்ணனும் கேபிட்டல்லயே ஆட் பண்ணனும். அது கேஷ் டிரான்சாக்ஷனா இருக்கவே கேஷ்ல ஆட் பண்றாங்க, அது கிரெடிட் டிரான்சாக்ஷனா இருந்தா டெட்டார்ல தான் நம்ம காட்டணும். ஓகே 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 ஆண்டி. நான் என்ன நினைச்சேன் ஏதாச்சும் ஒரு இடத்துல தான் காமிக்கணும்னு நினைச்சேன் ஆண்டி. கேஷ் டிரான்சாக்ஷன்னா கேஷ்ல எவ்வளவு பிசினஸ்க்குள்ள வருது மொத்தமா அமௌண்ட் அப்படின்றத எடுத்துக்கணும், ப்ராஃபிட்டோட போர்ஷனை மட்டும் கேபிட்டல்ல ஆட் பண்ணணும். இது மொத்தமா எவ்வளவுக்கு சேல் பண்ணாங்க, எவ்வளவு பிசினஸ்க்குள்ள வந்தது கேஷ் வழியான்றத எடுத்துக்கணும் இங்க. ஆனா ஸ்டாக் எடுக்கும் போது வந்து எவ்வளவு வர்த்து வெளில போச்சோ அத மட்டும் தான் எடுக்கணும் ஸ்டாக் எடுக்கும் போது. ஓகே ஆண்டி. ஓகேயா. இப்ப அடுத்தது வந்து கிரெடிட்ல விக்கும் போது ஸ்டாக் ஆக்சுவலா எவ்வளவு வர்த்து பிசினஸ் விட்டு போகுதுன்னு ஆக்சுவல் வர்த்த ஸ்டாக்ல எடுக்கணும். ஓகே ஆண்டி. அண்ட் ப்ராஃபிட் வந்து எவ்வளவு வந்து கேபிட்டல்ல இருக்கோ கேபிட்டலோட ஆட் பண்ணணும். ஓகே ஆண்டி. ஆனா டெட்டார்ஸ பொறுத்த வரைக்கும் டெட்டார்ஸ் வந்துட்டு எவ்வளவு ஆக்சுவலா நம்மளுக்கு பே பண்ணணுமோ அகைன் அந்த அமௌண்ட்டை தான் எடுக்கணும்.
ஓகே ஆண்டி. ப்ராஃபிட்டோட சேர்த்து தானே அவன் நம்மளுக்கு பே பண்ண போறான் ஃபியூச்சர்ல. 15,000 வர்த்தா இருந்தாலும் ஸ்டாக்கு கூட சேர்த்து ப்ராஃபிட் 3,000 சேர்த்து 18,000 தானே அவன் நம்மளுக்கு பே பண்ண போறான். அதனால டெட்டார் வந்து 18,000 தான் எடுக்கணும். ஓகே ஆண்டி. ஓகேங்களா? சோ அப்படிதான் வந்து நம்ம திங்க் பண்ணணும். சோ இந்த சம்ல வந்து ப்ராஃபிட்டோ இல்ல இவ்வளோக்கு வித்தேன் அவ்வளோக்கு வித்தேன்னு எதுவுமே சம்ல இல்லைன்னா குழப்பமே கிடையாது. கேஷ் சேல்ஸ்னா கேஷ்ல ஆட் பண்ணுவீங்க, ஸ்டாக்ல கம்மி பண்ணுவீங்க. கிரெடிட் சேல்ஸ்னா டெட்டாஸ காட்டுவீங்க, ஸ்டாக்ல கம்மி பண்ணுவீங்க. ஓகே ஆண்டி. இதுல சேல் இவ்வளவு பண்ணிருக்கேன், ப்ராஃபிட் இவ்வளவு பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் எனக்கு இவ்வளவு வந்தது, இந்த மாதிரி இருந்தாதான் கேஷ் ஆக்சுவலா எவ்வளவு உள்ள வருது, ஸ்டாக் எவ்வளவு வருது ஆக்சுவலா, ப்ராஃபிட்டா இருந்தா கேபிட்டலோட ஆட் பண்றது, லாஸா இருந்தா கேபிட்டலோட சப்ராக்ட் பண்றது, இந்த குழப்பம்லாம் வரும். ஓகே ஆண்டி. மத்தபடி வந்து ஈஸியா போட்டுடலாம். நம்ம லாஜிக்கா திங்க் பண்ணோம்னா ஈஸியா வந்து இத ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஓகே ஆண்டி. 9 சம் டவுட் இருக்குது ஆண்டி. ஒரு நிமிஷம்.